ஹலோ உட்காரா, நான் தான் உங்கள் நிலையில் பேசுகிறேன். நண்பர்கள், இன்றைக்கி நம்ம வீடியோ பற்றி பேச போகிறோம்னா பிக் பாஸ் சீசன் 9. பிக் பாஸ் சீசன் 9ல் இப்போ சம்பவத்தை பற்றி தான் பேச போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் இப்போ சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸில் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு யாருன்னா விஜய் பார்வதி அக்கா இருக்காங்களா, அவங்கள பற்றி தான் பேசணும். விஜய் பார்வதி அக்கா மேலே சமீப காலமாக வந்து நிறைய குற்றச்சாட்டு நடந்துச்சு. பிக் பாஸில் அப்படி இருக்காங்க, அப்படி பண்ணுறாங்கன்னு. ஆனால் இப்போ விஜய் பார்வதி அவர்கள் மேலே வந்து ஒரு பெரிய மரியாதை, எல்லாருமே ஒரு பெரிய ரசிகர் ஆகிட்டாங்க. ஏன்னா பிக் பாஸே தூக்கி நிறுத்திருக்கிறது வந்து விஜய் பார்வதி தான். ஏன் சொல்கிறேன்னா, ஹோட்டல் டாஸ்க்கும் நடந்துச்சு. அந்த ஹோட்டல் டாஸ்கில் வந்து வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி சூப்பராக கொண்டு வந்தாங்க. பிக் பாஸில் இப்போ நிறைய பேர் அவங்களுக்கு ஆதரவு. விஜய் பார்வதி தான் சூப்பராக பண்ணுறாங்க, நல்லா பண்ணுறாங்க, அழகாக பண்ணாங்கன்ட்டு. ஆனால் விஜய் பார்வதி அவர்களுக்கு இப்போ ஒரு 4 பேர் இப்போ எதிரியாக இருக்காங்க. 4 பேர் சேர்ந்து அவங்களை டார்கெட் பண்ணிட்டாங்க. விஜய் பார்வதி வெளியே தூக்கிடணும், எப்படியாவது பிக் பாஸோடு தூக்கிடணும், எலிமினேஷன் பண்ணிடணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரஜின் சாண்ட்ரா, திவ்யா கணேசன், சரியா, இவங்க 4 பேர் சேர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இதே நேரம் இன்னொன்று சொல்கிறேன், பிரஜின் சாண்ட்ரா வந்து 2 ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. பிக் பாஸில் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யாருமே சேர்ந்து விளையாடக்கூடாது. ஆனால் இவங்க சேர்ந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை கொஞ்சம் மாத்திரம் நல்லாயிருக்கும். அதே நேரம் பார்த்திங்கன்னா, வரக்கூடிய வாரங்களில் வந்து எலிமினேஷன் யார் ஆவான்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டான்ஸர் ஒரு அக்கா இருக்காங்கல்ல, அந்த டான்ஸர் அக்கா, அந்த அக்கா தான் ஆக போகிறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது போக நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார், இப்போ அவரும் கொஞ்சம் அமைதியாகிட்டார். என்னடா போங்கடாங்கிட்டு நம்ம போட்டு பிக் பாஸில் என்ன சண்டை போட வைக்கணும், அமைதியாக இருக்கார். ஏன்னா என்ன, அந்த அப்பப்போ இந்த கேமரா பார்த்துக்கிட்டு வீரப்பணியை கட்ட போங்க கணக்கா வேசத்தை போட்டு இன்னும் கேமரா முன்னாடி நின்று அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ண விட மாட்டேக்காரு. என்ன தான் விஜய் சேதுபதி சார் சொன்னாலும் சேர்த்தான், நம்ம கேமரா முன்னாடி நின்று வட்டி எதுக்கு கிஸ்தி தரணும் அப்படின்னு சொல்லி அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனத்தை மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு அவளை சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன நடக்குன்னு தெரியல. வரக்கூடிய காலத்தில் யார் வந்து பிக் பாஸ் விட்டு போவா, யார் எலிமினேஷன் வராமல் பார்த்தா ரம்யா ஜோ ஆவான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, பார்ப்போம் நண்பர்களே. ஓகே, உங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண, ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம பேப்பர் 225 சப்ஸ்கிரைப் பண்ணி போய் இருங்க. நன்றி, வணக்கம்.